படித்துக் கொண்டிருக்கிறோம். Before the great and terrible day of the Lord comes, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான கொடிய நாள் வருவதற்கு முன்னே we have been studying that the prophet Elijah will come. எலியா தீர்க்கதரிசி வருவார் என்பதை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். So since Elijah the prophet is going to come, எலியா தீர்க்கதரிசியானவர் வரப்போகிறதா இருக்கிறபடியால், and his kind of anointing is going to be released in the world, அவருக்குண்டாயிருந்த அதே போன்ற அபிஷேகம் இந்த உலகத்துக்குள் விடுவித்து அனுப்பப்பட போகிறதா இருக்கிறபடியால், it is very vital for us to understand what is this anointing. இந்த அபிஷேகம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான So we ஒன்றாகும். can prepare ourselves to receive that. இதன் மூலம் அதை பெற்றுக்கொள்ள நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். And yesterday we saw about the characteristics of the prophet Elijah. எலியா தீர்க்கதரிசியின் குணாதிசயங்களை குறித்து நேற்று நாம் பார்த்தோம். And we read in 1 Kings chapter 17 verse 1. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே படித்தோம். That he says he stands before the presence of God. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று அவர் சொல்கிறார். And this is repeated several times in the Bible. வேதாகமத்தில் இது பல முறை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. And we studied yesterday how that refers to living in two realms at the same time. ஒரே நேரத்தில் இரண்டு பரிமாண மண்டலங்களிலேயும் வாழ்வதை இது எப்படி அடையாளப்படுத்துகிறது என்று நேற்று தியானித்தோம். So that was part how many? ஆகவே இது எத்தனையாவது பகுதி? 3. Okay. 4. Yesterday was part 4 or part 3? 3. Today? No, 3A. நேற்று மூன்றாம் பாகத்தை பார்த்தோம். இன்று மூன்றாம் பகுதியின் முதல் பிரிவை பார்க்க போகிறோம். It is part of part 3. ஏனென்றால் இது மூன்றாம் பாகத்தின் ஒரு உட்பிரிவாகும். Because that one part is very big subject. ஏனென்றால் அந்த ஒரு பாகமே மிக பரந்த ஒரு பாடமாகும். Because that is the key to the whole of the prophet Elijah's life. ஏனென்றால் எலியா தீர்க்கதரிசியின் முழு வாழ்க்கைக்கும் திறவுகோலே அதுதான். Whatever power and miracles that he exhibited, என்னென்ன மாவல்லமையின் அற்புதங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தினாரோ, it is because of him being in the presence of God. அது எல்லாமே அவர் தேவ சமூகத்தில் இருந்ததினால் ஏற்பட்ட விளைவே. So let's study further about being in the presence of God. ஆகவே தேவ சமூகத்தில் இருப்பதை குறித்தே இன்றைக்கு நாம் தொடர்ந்து கவனிப்போம். Part 3A. ஆகவே மூன்றாம் பாகத்தின் முதல் பிரிவு. Now before we share what we are going to study tonight, this afternoon, இந்த நாளில் எதை கவனிக்க போகிறோம் என்பதை குறித்து பேசுவதற்கு முன்னதாக I'll show you a scripture. ஒரு வேத பகுதி உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 Kings chapter 18. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். In 1 Kings chapter 18, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் verse 1, God says to the prophet Elijah, முதல் வசனத்தில் எலியா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொல்லுகிறார், go show yourselves to Ahab and I will send rain upon the earth. நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். So the prophet Elijah leaves Zarephath and he comes to Samaria. ஆகவே இப்பொழுது எலியா தீர்க்கதரிசி சாரிபாத்தை விட்டு புறப்பட்டு சமாரியாவுக்கு வருகிறார். And as he was walking, அவர் நடந்து போகையிலே he met one of the governors of King Ahab. ஆகாப் ராஜாவின் ஆளுநர்களுக்குள் ஒருவரை சந்திக்கிறார். And his name is Obadiah. அவருடைய பெயர்தான் ஒபதியா. So as soon as Obadiah met Elijah the prophet, எலியா தீர்க்கதரிசியை ஒபதியா சந்தித்த உடனே he recognized him, அடையாளம் கண்டுகொண்டார். and he bowed down to pay his respects to him. அவருக்கு மரியாதை செலுத்தும்படி தாழ பணிந்தார். And the prophet Elijah said, தீர்க்கதரிசி எலியா சொல்கிறார், go and tell your master, நீ போய் உன் ஆண்டவனிடம் சொல், behold Elijah is here. இதோ எலியா இங்கு இருக்கிறான் என்று சொல். Because the whole country was searching for Elijah. ஏன் முழு தேசமே எலியாவின் மேல் தேடுதல் வேட்டை நடத்தி There was கொண்டிருக்கிறது. a search warrant for him. அவரை தேடுதல் வேட்டைக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. They were going to arrest him anywhere. எங்கே பார்த்தாலும் அவரை கைது செய்து விடுவார்கள். Every airport, every shipping port had his poster pasted.
எந்த விமான நிலையத்திலும் சரி, எந்த கப்பல் துறைமுகத்திலும் சரி, எலியாவின் புகைப்படத்தோடு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு ஒட்டப்பட்டிருந்தது. All the wall posters had his picture. சுவரொட்டிகள் எல்லாம் எலியாவின் படம் தாங்கி நின்றன. Wanted, dead or alive. உயிரோடோ பிணமாகவோ இவர் வேண்டும். Anyone who brings his head, இவருடைய தலையை யார் கொண்டு வந்தாலும் they'll get 1 crore rupees. 1 கோடி ரூபாய் சன்மானம் It's a கிடைக்கும். lot of money, no? அதிகமான பணம் அல்லவா? So everybody was searching for Elijah. ஆகவே கண்டவரெல்லாம் எலியாவை தேட ஆரம்பித்து Now விட்டார். Elijah himself comes. இப்பொழுது எலியாவே வருகிறார். Says, go. போ. So when Obadiah looks at Elijah, இந்த ஒபதியா எலியாவை பார்த்த உடனே look at what he says. அந்த ஒபதியா என்ன சொல்லுகிறார் பாருங்க. Verse 12. 12ஆம் வசனத்தில், And it shall come to pass as soon as I am gone from here, that the Spirit of the Lord shall carry you where I know not. So when I come and tell Ahab that he cannot find thee, he shall slay me. But I am your servant, who fears the Lord from my youth. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். Okay, put one hand in chapter 18. இப்போ 18வது அதிகாரத்தில் ஒரு கையை வச்சுக்கிடுங்க. Turn to 2 Kings chapter 1. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Or rather chapter 2. அல்லது 2ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். You all know this famous story very well. புகழ்பெற்ற இந்த சம்பவ நிகழ்வு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். In chapter 2 and the verse 8 and 9 tells us, 2ஆம் அதிகாரத்தின் 8ம் 9மான வசனங்கள் சொல்லுகின்றன. up to verse 11, 11ஆம் வசனம் வரைக்கும், that a golden chariot came from heaven. Verse 11. 11ஆம் வசனம், அப்பொழுது No, just say. A golden chariot came and took Elijah alive up to heaven. ஒரு அக்கினிமயமான ரதம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எலியாவை எடுத்து சென்றது. You all know this story. எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். சரிதானா? Now, we have been thinking that's the first and only time that Elijah was taken up. நம்ம என்ன நினைச்சுப்போனா இதுதான் முதல் முறையாக எலியா பரலோகத்திற்கு ரதத்திலே கொண்டு போகப்பட்டார் என்று. But in 1 Kings 18:12, ஆனால் 1 ராஜாக்கள் 18:12 Obadiah says, ஒபதியா சொல்லுகிறார், the Holy Spirit will carry you from place to place. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உம்மை இடம் விட்டு இடம் கொண்டு போகிறார். That's point number 1. இது முதலாவது குறிப்பு. Now look at 2 Kings chapter 2. இப்பொழுது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். The sons of the prophets are saying to Elisha, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடம் சொல்லுகிறார்கள். now look at verse 16. 16ஆம் வசனத்தை பாருங்கள். When the prophet Elijah was carried in the chariot, எலியா தீர்க்கதரிசி அக்கினி ரதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு, not only Elisha saw that, எலிசா இதை பார்த்ததோடு மாத்திரமல்ல, the sons of the prophets also saw that. தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் அதை பார்த்தார்கள். But they thought this was one of his usual experience. அவர்கள் இது வழக்கமாய் எலியாவுக்கு ஏற்படுகிற அனுபவத்திலே இதுவும் ஒரு முறை நடக்கிறது என்று எண்ணிக்கொண்டார்கள். And they told Elisha, எலிசாவிடம் சொல்லுகிறார்கள், go and look for him. நீர் போய் உம்முடைய ஆண்டவனை தேடும். Probably the Holy Spirit must have carried him from here and put him up on some mountain. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இங்கிருந்தவரை கொண்டு போய் பர்வதங்களில் ஏதாயிலும் ஒன்றிலே வைத்திருக்க கூடும். That's what verse 16 says. அதத்தான் 16ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. Am I right? சரிதானா நான் சொல்றது? Why are you all staring at me as if it's not in the Bible? ஏதோ இது வேதத்துல எழுதி இல்லாதது மாதிரி என்ன ஒரு மாதிரி ஏன் பாக்குறீங்க அப்போ? So from this we gather one thing. இதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்கிறோம். The prophet Elijah had deep spiritual experiences. எலியா தீர்க்கதரிசி ஒரு ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களை உடையவர். So the deep spiritual experiences were a result of him being in the presence of God. அவர் தேவ சமூகத்திலேயே இருந்ததன் விளைவாகத்தான் ஆழமான இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை அடைந்தார். So this topic is spiritual experiences. ஆகவே இந்த தலைப்பு ஆவிக்குரிய அனுபவங்கள். Now next month onwards there will be a new program on Angel TV called Eagle's Eyes. அடுத்த மாதத்திலிருந்து கழுகின் பார்வை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி ஏஞ்சல் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகும். In that program this topic will be discussed in very great detail. அந்த நிகழ்ச்சியிலே இந்த ஒரு தலைப்பு முழு விளக்கமாய் விவரமாய்
வாதிட்டு அது வெளியே கொண்டு வரப்படும். But just for our study, I'll just give you the gist of it. ஆனாலும் ஒரு அறிவிற்காக இதனுடைய சில துணுக்குகளை மாத்திரம் முன்வைக்கிறேன். Now, what are spiritual experiences? ஆவிக்குரிய அனுபவங்கள் என்றால் என்ன? Spiritual experiences are varied. ஆவிக்குரிய அனுபவங்கள் என்றாலே அது பல வித்தியாசமானவைகள். And there are many kinds of spiritual experiences. எத்தனையோ வகையான ஆவிக்குரிய அனுபவங்களின் ரகங்கள் உண்டு. So I'm going to share with you very briefly the many various experiences. அநேக பல வகையான ஆவிக்குரிய அனுபவங்களை ரத்தின சுருக்கமாய் நான் வரையறுக்க விரும்புகிறேன். Firstly, we look at visions. முதலாவதாக தரிசனங்களை பார்ப்போம். Now, visions is something very common that you all have also seen. தரிசனங்கள் என்றால் நீங்கள் அனைவரும் கூட கண்டிருக்கக்கூடிய அளவுக்கு பொதுவான உலகத்தில் ஒன்றுதான். Now, visions, they are different categories of visions. தரிசனத்துக்குள்ளும் பல வகையான தரிசனங்கள் இருக்கின்றன. So the first category is called a spiritual vision. முதல் வகை ஆவிக்குரிய தரிசனம் எனப்படும். The spiritual vision can appear in a parable form. ஆவிக்குரிய தரிசனம் ஒரு உவமையின் வடிவத்தில் காணப்படும். Or it can appear as what is presently happening. அல்லது தற்கால நிகழ்வுகளில் நடப்பாக தோன்றும். Or it can be something about the future. இல்லாவிடில் அது எதிர்கால ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடும். So this is a spiritual vision. இதுதான் ஒரு ஆவிக்குரிய தரிசனமாகும். And how do you get a spiritual vision? ஒரு ஆவிக்குரிய தரிசனத்தை நீங்கள் எப்படி அடைய முடியும்? You get a spiritual vision when you are praying. நீங்கள் ஜெபிக்கும்போது ஆவிக்குரிய தரிசனம் காண்கிறீர்கள். You are very conscious. நீங்கள் முழு சுய உணர்வோடு இருக்கிறீர்கள். But you are seeing a picture that appears before your spiritual eyes. ஆனால் உங்கள் ஆன்மீக கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி சித்திரம் தோன்றுகிறதை பார்க்கிறீர்கள். So that is called a vision. இதுதான் தரிசனம் என்று அழைக்கப்படும். A good example of this is found in Acts chapter 9. இதற்கு நல்ல உதாரணம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. 10 to 12. 10 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். And Acts chapter 10. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் verse 1 to 3. 1 முதல் 3 வரை. Acts chapter 18. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் verses 9 to 10. 9 முதல் 10 வரை வசனங்கள். In these three scriptures you will read about the concept of a spiritual vision. இந்த 3 இடங்களிலேயும் ஆவிக்குரிய தரிசனத்தை பற்றிய கோட்பாடை பார்க்க முடியும். In these three instances இந்த 3 சம்பவங்களிலேயும் you will find these three individuals who are praying. 3 தனி நபர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். Now for lack of time we cannot look at each and every scripture. நேர குறைவு நிமித்தம் ஒவ்வொரு தனித்தனி வசனத்தையும் நம்மால் விவரமாய் பார்க்க முடியவில்லை. But in the program Eagle's Eyes, ஆனால் கழுகின் பார்வை என்ற நிகழ்ச்சியிலே we study each scripture by scripture. வசனம் வசனமாய் ஆழ்ந்து தெளிவாய் படிப்போம். And we analyze that incident. ஒவ்வொரு சம்பவத்தையும் பகுத்தாய்வோம். Like for example, let's look at Acts chapter 9. உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். And 10 to 12. 10 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். Now there was a certain disciple at Damascus named Ananias, and to him the Lord said in a vision, Ananias, and he said, Here I am, Lord. So the Lord said to him, Arise and go to the street called Straight, and inquire at the house of Judas for one called Saul of Tarsus, for behold he is praying. And in a vision he has seen a man named Ananias coming in and putting his hand on him so that he might receive his sight. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். Now this incident can be dissected and looked in different corners. இந்த ஒரு சம்பவத்தை மனதில் பதித்துக் கொண்டு பல மூளை முடுக்குகளை இதில் அலசி ஆராயலாம். Let me just show you a sample. நான் இதற்கு ஒரு மாதிரி படிவம் வைக்கிறேன். This incident is a vision, a spiritual vision of a present as it is situation. தற்காலத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு உள்ளபடியே இந்த சம்பவம்
ஒரு ஆவிக்குரிய தரிசனமாய் அருளப்பட்டது. It's not a future event. இது வருங்கால நிகழ்வல்ல. It's not a parable. இது ஒரு ஓமையும் இல்லை. It's something that's happening presently. இப்பொழுது தற்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சம்பவமாகும் இது. So the disciple named Ananias was praying. அனனியா என்னும் பேருள்ள சீஷன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். And as he was praying, அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது in a vision he saw the Lord Jesus. ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார். So the first thing to note is, இதிலே கவனிக்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், in the vision the Lord Jesus Christ appeared. தரிசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். This is a first thing to note. இது கவனிக்க வேண்டிய முதல் காரியம். The second thing to note, கவனிக்க வேண்டிய இரண்டாவது காரியம், the Lord gave him information. கர்த்தர் அவருக்கு சில தகவல்களை கொடுத்தார். He told him what to do. என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு சொன்னார். He gave him direction. அவருக்கு திசை காட்டுதலை கொடுத்தார். He said, arise and go to the street called Straight. நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்படும் தெருவுக்கு போ என்றார். So he was given a direction. ஆகவே அவருக்கு ஒரு பாதை திசை காட்டப்பட்டது. Then he was told what to do. அதற்கு பின்புதான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. The Lord did not just say, just go for a walk. வெறுமனே கொஞ்சம் நடந்து போய் வா என்று கர்த்தர் சொல்லவில்லை. He said, now came the next information. அடுத்த தகவல் அடுத்ததாக வந்து விட்டது. When he goes into the street called Straight, நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்குள் நீ போகும்போது what should he do? என்ன செய்ய வேண்டும்? Inquire at the house of Judas for one called Saul of Tarsus, for behold he is praying. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி So கொண்டிருக்கிறான். the next information is, அடுத்த தகவல் என்னவென்றால், who is in that house? அந்த வீட்டிலே யார் இருக்கிறார்கள் என்ற தகவல். There is a man called Saul. அங்கே சவுல் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் The Lord இருக்கிறார். gives him all the information. எல்லா தகவலையும் கர்த்தர் விவரமாய் தருகிறார். And Saul is also praying, சவுலும் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். and he is also seeing the same vision as Ananias was seeing. அனனியா பார்த்து கொண்டிருக்கிற அதே தரிசனத்தை இங்கே சவுலும் பார்க்கிறார். And the Lord showed this to two men the same vision, ஒரே தரிசனத்தை கர்த்தர் இரண்டு பேருக்கு காண்பித்தார். so that both of them will have an inner witness, this thing is of God. இந்த காரியம் தேவனிடத்திலிருந்து தான் வந்தது என்பதை குறித்து உள் சாட்சி இருவருக்கும் திடமாய் கிடைக்க. And then the Lord told him what to do when he goes there. அங்கே அவர் போன பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் தெளிவாய் சொன்னார். You see, in this just one small incident, இந்த ஒரு சின்ன சம்பவத்திலேயே பார்ப்போமானால், in this vision, and a lot of information was given. இந்த ஒரு தரிசனத்துக்குள் ஏகப்பட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்டன. That is why I keep on telling you, அதனால் தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், wait quietly in the presence of God. தேவ சமூகத்தில் அமைதியாய் காத்திருங்கள். When you quiet yourselves, உங்களை நீங்களே அடக்கி அமைதிப்படுத்தும் போது, then when you see the vision, you'll get all the details. அப்பொழுது நீங்கள் தரிசனம் பார்க்கும் பொழுது எல்லா விவரங்களும் தெளிவாய் கிடைத்துவிடும். If you don't quiet yourselves, உங்களையே நீங்கள் அமர்ந்திருக்க you'll be பண்ணாவிட்டால், seeing something, நீங்கள் எதையோ பார்ப்பீர்கள், then you get disquieted, அதை நீங்கள் கலங்கி விட்டபடியினால் then you'll miss that vision. அந்த தரிசனத்தை இழந்து விடுவீர்கள். See, if you want to pair two devices, நீங்கள் இரண்டு பொருட்களை ஒன்றோடு ஒன்று இணைக்க வேண்டுமானால், you use Bluetooth, நீங்கள் ப்ளூடூத் மூலமா இணைக்கிறீர்கள். and one device will search for another device. ஒரு அலைபேசி மற்றொரு அலைபேசியினுடைய கதிர்களை தேடும். You all know this very well. உங்களுக்கு இதெல்லாம் நன்றாய் தெரிந்த So விஷயம்தான். I'm quoting an example that you all know very well. எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு காரியத்தை உதாரணமாய் You do முன்வைக்கிறேன். scanning all over. நீங்கள் எல்லா இடத்திலையும் உள் பரிசோதனை செய்து பார்க்கும். Then your smartphone will show device found. அப்பொழுது உங்கள் கெட்டிக்கார அலைபேசியினுடைய அலைகள் கண்டுபிடிக்கப்படும். Then it locks on. போய் அதோடு பொருத்திவிடும். Once it locks on, ஒரு முறை பொரிந்து விட்டால் information is transferred. தகவல் பரிமாறப்படுகின்றன. Right? சரிதானா? In the same way, இதே விதமாகத்தான் once you are very quiet, ஒரு முறை நீங்கள் அமர்ந்து விட்டால், then your spirit locks on into the Holy Spirit. உங்கள் ஆவி எப்பொழுது பரிசுத்த ஆவியின் ஆவியோடு கூட பொருந்திவிடும். One is locks on. ஒன்று போய் பொருத்திக் கொள்ளும். Then information will flow from there into your spirit. உடனே அங்கிருக்கிற தகவல்கள் எல்லாம் உங்கள் ஆவிக்குள்ளே பாய்ந்து வரும். So you need to be very still, very quiet. ஆகவேதான் மிகவும் அமைதியாய் அதிகமாய் அமர்ந்திருக்க வேண்டும். Don't get up
get out of the experience until you get the full picture. முழு காட்சியையும் தெளிவாய் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் வரை அங்கிருந்து உங்களை நீங்கள் விடுவித்து பிரித்துக் கொள்ளக்கூடாது. When Jaya was sharing her experience earlier, இதற்கு முன்பு ஜெயா தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொடுத்த போது she missed some parts. சில பகுதிகளை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். But this morning when she was sharing with me the whole story, ஆனால் இன்று காலை நடந்த முழு காரியத்தையும் என்னிடத்தில் அவர்கள் பகிர்ந்து கொண்ட போது there was some parts she omitted. சில காரியங்களை அவர்கள் தவிர்த்து விட்டார்கள். Maybe she forgot. ஒருவேளை அவர்கள் மறந்து போயிருக்கலாம். Maybe she was just excited. இல்லாவிட்டால் அளவு கடந்த பரவச நிமித்தம் விட்டிருக்கலாம். The part where she omitted was அவர்கள் விட்டுவிட்ட பகுதி என்னவென்றால், when she was in heaven being tutored by the saints, அங்கே பரலோகத்தில் பரிசுத்தவான்களால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட போது she told me that she could also hear at the same time what's taking place in the studio. பரலோகத்தில் இருக்கிற அதே நேரத்தில் இங்கே பூமியில் இந்த ஸ்டுடியோவில் நடக்கிறதையும் அவர்களால் கேட்க முடிந்ததாம். And she heard Jenny's testimony. ஜெனியின் சாட்சியை கேட்கிறார்கள். And Jenny was crying and sharing her testimony. ஜெனி அழுது கொண்டே தன் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது The saints were talking to her. பரிசுத்தவான்கள் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே And her ears could also hear what's happening here. இங்கே நடக்கிறதையும் அவர்கள் காதுகள் கேட்க முடிகிறது. And she was thinking in her heart, மனசுல நினைக்கிறாங்க, oh, இதயத்தில், I must also go. நானும் போகணுமே, Let me also go down and share the testimony. நானும் கீழே போய் என் சாட்சியை சொல்ல வேண்டுமே. See, her spirit was getting distracted. அங்கே அவருடைய ஆவி சிதறடிக்கப்படுகிறதை பாருங்கள். So sometimes when you are using Wi-Fi, ஆகவே சில நேரங்களிலே நீங்கள் வைஃபை பயன்படுத்தும் போது you will get the information signal loss. உங்களுக்கு அதனுடைய காற்றலைகள் சில நேரங்களில் தொலைந்து போய்விடும். Signal loss. அந்த சிக்னல் கிடைக்காமல் போய்விடும். Same problem. That was happening. It was happening. இப்படித்தான் நடக்கும். But because it was very important that the saints talk to her, ஆனால் பரிசுத்தவான்கள் அவர்களோடு பேசும் பொழுது எது மிக முக்கியம் என்றால், they told her, listen carefully. கவனமாய் கேள். Wait before you can go. நீ போறதுக்கு முன்னால இங்கே காத்திருந்து எல்லாவற்றையும் தெளிவாய் கேள். If she had missed, அவர்கள் அதை மாத்திரம் தவற விட்டிருந்தால், she would have missed a very important detail to what needs to be done. என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்த முக்கியமான கருத்தை தவற விட்டிருப்பார்கள். Very, very important. ஆகவே இது மிக மிக முக்கியம். Be perfectly still. ஆகவே பூரணமாய் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். Very quiet. மிகவும் அமைதியாய். Don't get any distraction. எந்த கவன சிதறலுக்கும் ஆளாகிவிடக் கூடாது. Go into prayer. ஜெபிக்க வரும்போது The first thing you do is switch off your cell phones, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்கள் அலைபேசியை அணைத்து விட so வேண்டும். that it doesn't ring when you are waiting on God. கர்த்தருடைய பாதத்தை நீங்கள் காத்திருக்கும் பொழுது அது ஒலிக்கவே கூடாது. So this is one example. ஆகவே இது ஒரு நல்ல உதாரணமாகும். So if you study each example that I have given to you, நான் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களையும் நீங்கள் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தால், you can now look at the every incident how they had those experiences. ஒவ்வொரு சம்பவத்திலேயும் எப்படி அவர்களுக்கு அந்த அனுபவங்கள் கிடைத்தது என்பதை நீங்களே பார்க்க முடியும். Now let's look at the second type of a vision. தரிசனத்தின் இரண்டாவது வகையை இப்பொழுது நாம் பார்ப்போம். It's called a trance. அது நிஷ்டை அடைதல், ஞான திருஷ்டி அடைதல். Now what is a trance? ஞான திருஷ்டி அடைதல் என்றால் என்ன? The Greek word for trance is ekotasis. எக்கோட்டாசிஸ் என்பதுதான் ஞான திருஷ்டிக்கான கிரேக்க பதம். EKOTASIS. You got it? Or shall I repeat? இன்னொரு வாட்டி திரும்ப சொல்லலாமா? Repeat. EKOTASIS. Ekotasis is the word from which we get the word ecstasy. எக்கோட்டாசிஸ் என்ற இந்த பதத்திலிருந்துதான் உச்சக்கட்ட இன்பம் என்று சொல்லுகிற எக்ஸ்டசி என்ற வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். It means to be removed from this place or to be out of this place. அப்படி என்றால் இந்த இடத்தில் இருந்து நீக்கப்படுதல் அல்லது இங்கிருந்து வெளியேறுதல் என்ற அர்த்தமாகும். It is an experience where your mind is for a time carried away. உங்கள் மனம் சிறிது நேரம் உங்களை விட்டு
பிடுங்கப்பட்டு போகக்கூடிய ஒரு அனுபவம் ஆகும். Your physical senses are suspended. உங்களுடைய சரீர புலன் உணர்வுகள் செயல் இழக்கப்படுகின்றன. You are like unconscious. நீங்கள் சுயநினைவு இழந்தது போல் இருக்கும். But your whole body is like paralyzed. ஆனால் உங்கள் முழு உடலும் பக்கவாதத்தால் படுக்குது போல் இருக்கும். You have no control over your body. உங்கள் சரீரத்தின் மேல் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது. You are not sleeping. நீங்க தூங்கல. Because that's a different state. ஏன்? அது முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலை. Trance is something like that. ஞான திருஷ்டி அடைதல் என்றால் எப்படிப்பட்டது என்றால், like a sleeping stage. அது தூங்குவது போன்ற ஒரு நிலையில் காணப்பட்டாலும், but your mind is fully alert. உங்கள் மனமோ முழு விழிப்பில் உஷாரா இருக்கும். but it is not with you. ஆனால் அது உங்களோடு இருக்காது. it is in a spiritual experience. அது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திலே முனைந்திருக்கும். Okay, give you some scripture references for that. இதற்காக சில வேத வசன ஆதாரங்களை தருகிறேன். Numbers chapter 24. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் verse 4 and 16. 4ம் 16மான வசனங்கள். Acts chapter 10. அப்போஸ்தலர் 10 verse 10 to 22. 10 முதல் 22 வரை. Acts chapter 22. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் verses 17 to 21. 17 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். So in these three references you can read about Peter, Paul and Balaam having the experience of a trance. இந்த மூன்று சம்பவங்களிலேயும் பேதுருவும் பவுலடியாரும் பீலையாமும் ஞான திருஷ்டி அடைகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். In a trance you are like actually in the vision. நீங்கள் ஒரு ஞான திருஷ்டி அடையும் பொழுது உண்மையாகவே ஒரு தரிசனத்துக்குள் தான் இருப்பீர்கள். What Jaya experienced in heaven was a trance experience. பரலோக அனுபவத்தை ஜெயா அடைந்தது ஒரு ஞான திருஷ்டியின் அனுபவத்தின் மூலம்தான். Because if her spirit was taken up, ஏன் இவர்கள் ஆவி இங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்குமே ஆனால், she could never have heard what was happening in the studio. இந்த ஸ்டுடியோவிலே என்ன நடக்கிறது என்பதை ஒருபோதும் அவர்களால் காதில் கேட்டிருக்கவே முடியாது. So you'll be totally unconscious. முழுவதும் சுயநினைவு இழந்திருந்திருப்பார்கள். But for her to hear what is happening here, இங்கே என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் கேட்க வேண்டுமானால், she was in a trance mood experience. ஞான திருஷ்டி அடைந்த ஒரு அனுபவத்தில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். And where her soul was caught up to be in heaven. ஆத்துமாவோ பரலோகத்தில் இருக்கும்படி எடுத்துக் கொள்ளப்பட்டது. That is another subject we'll cover later. அது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாடம், பிற்பாடதை கவனிப்போம். So a dream is like a trance. ஆகவே ஒரு சொப்பனம் ஒரு ஞான திருஷ்டியைக்கு ஒப்பானது. Because when you are dreaming you are sleeping. ஏனென்றால் நீங்க சொப்பனம் பார்க்கும்போது தூங்கிக் கொண்டிருப்பீர்கள். And your body is perfectly still. உங்கள் சரீரமோ நன்றாக அமர்ந்து படுத்திருக்கும். So in a sense your body is like suspended. ஒரு கோணத்தில் பார்த்தால் உங்கள் சரீரத்தின் இயக்கம் முழுவதும் துண்டிக்கப்பட்டது போல் இருக்கும். At that moment God speaks to you. அந்த நேரத்தில் தேவன் உங்களோடு பேசுகிறார். Why some people see visions much more than they see why do some people see dreams more than they see visions? ஏன் சிலர் தரிசனம் பார்ப்பதை விட அதிகம் சொப்பனம் பார்க்கிறார்கள்? Because when they are awake they cannot keep their body still and quiet. ஏனென்றால் விழித்திருக்கும் நேரத்தில் அவர்களால் அவர்கள் சரீரங்களை அடக்கி ஒடுக்கி அமைதிப்படுத்தி அமர்த்த முடியாது. So sometimes God pours out a deep sleep. ஆகவேதான் சில நேரங்களில் தேவன் அயர்ந்த நித்திரை வர பண்ணுகிறார். Suddenly you feel like falling asleep. திடீரென்று பார்த்தால் ஒரு பயங்கர தூக்கம் வரும் உங்களுக்கு. But don't do this tomorrow onwards in the office. ஆனால் தயவு செய்து நாளையிலிருந்து இதை அலுவலகத்தில் யாரும் செய்து விடாதீர்கள். Don't tell me deep sleep coming. ஐயா ரொம்ப ஆழ்ந்த நித்திரை வருதுன்னு என்கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க. I know you are lying. எனக்கு தெரியும் நீங்க போய் சொல்றீங்கன்னு. But sometimes it can happen. ஆனால் சில நேரங்களில் இப்படி நடக்க வாய்ப்புண்டு. Like our dear brother Muthu. நம்முடைய அன்பு சகோதரர் முத்துவை போல, when he got saved, அவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது he was ready to take baptism. ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். But he came and told me. ஆனால் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், I like my family we like both of us, me and my wife, to take baptism at the same time. குடும்பமாக நானும் என் மனைவியும் ஒரே நேரத்தில் ஒன்றாக ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறோம் என்றார்கள். So you also need to share the gospel to her. ஆகவே நீங்களும் அவரிடத்தில் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். So I told him, my dear friend, நான் சொன்ன அன்பு நண்பரே, that's very simple. அது ரொம்ப சுலபம். Dealing with your wife is a very simple matter. உங்க மனைவியிடம் பேசுவதா ரொம்ப எளிமையான காரியம். If a hard nut like you can get saved, வேகாத பருப்பாகிய நீங்களே ரட்சிக்கப்பட முடியுமானால்,
At least I was very gentlemanly. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு gift இருக்கு பாஸ்டர். So after saying that to him, ஆகவே இதை இடத்தில் சொன்ன பின்பு then I brought one of a video message of Brother Dinagaran. சகோதரர் தினகரன் அவர்களுடைய வீடியோ செய்தி ஒன்றை அவரிடத்திலே கொண்டு போனேன். And I told him, please give this to your wife. தயவு செய்து இதை உங்கள் மனைவியிடம் கொடுங்கள். Ask her to watch this video message. இந்த வீடியோ செய்தியை அவர்கள் பார்க்கும்படி கேளுங்கள். Before I gave that video cassette, அந்த வீடியோ கேசட்டை கொடுப்பதற்கு முன்பு I prayed. நான் ஜெபித்தேன். Lord, let your daughter have an encounter with you. ஆண்டவரே, உம்முடைய மகள் உம்மோடு ஒரு சந்திப்பை பெற்றுக்கொள்ளட்டும். So this was in the morning time. இது ஒரு காலை நேரத்தில் நடந்தது. After she had finished her housework, தன்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் ஒரு முடித்த பின்பு, this was a time after housework and before lunch. இது வீட்டு வேலையை முடித்து மதிய உணவுக்கு முன்புள்ள ஒரு இடைப்பட்ட So நேரம். it is not a time where after lunch you are tired and you are going to bed. ஆகவே மதிய உணவு சாப்பிட்ட பின்பு களைத்து படுக்க போகிற ஒரு நேரம் அதல்ல. This was a testimony from his wife's mouth. இது அவர்களுடைய மனைவியின் வாயிலிருந்து வந்த ஒரு சாட்சி. So since she had some time before lunch, மதிய உணவுக்கு முன்பு அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தபடியால் she decided to watch this videotape. இந்த வீடியோவை பார்க்க அவர்கள் முடிவெடுத்தார்கள். As she was watching, அவர்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே suddenly a deep sleep came upon her. திடீரென்று ஒரு அயர்ந்த நித்திரை அவர்கள் மேல் வந்தது. Later on she said this was not possible. அப்புறம் தான் சொன்னாங்க, ஐயா அதுக்கு வாய்ப்பே இல்லை. Because I asked her, ஏன்னா நான் அவங்ககிட்ட கேட்டேன், now you had fallen asleep listening to that message. அந்த செய்தியை கேட்டு உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சாமா? She said no. அவங்க சொன்னாங்க, இல்ல அப்படிலாம் இல்ல. Because I was wide awake. ஏனென்றால் நான் நன்றாய் விழித்திருந்தேன். I was just doing housework. நான் வீட்டு வேலை தான் செய்து கொண்டிருந்தேன். And suddenly a deep sleep came. சடுதியில் ஒரு அயர்ந்த நித்திரை வந்தது. In the deep sleep, அந்த அயர்ந்த நித்திரையிலே she had an experience. ஒரு அனுபவத்தை அடைந்தார்கள். She saw the Lord Jesus come into her house. அவர்கள் ஆண்டவர் இயேசு தன் வீட்டுக்குள் வருவதை பார்த்தார்கள். And as a result of that encounter, அந்த சந்திப்பின் விளைவாக she accepted the Lord Jesus as her savior. ஆண்டவர் இயேசுவை தன் நேச இரட்சகராய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். See, God put a deep sleep upon her. பாருங்கள், தேவன் ஒரு அயர்ந்த நித்திரையை அவர்கள் மீது வரப்பண்ணினார். Because she was a Hindu. அவர்கள் இந்துவாய் இருந்தது நிமித்தம் She was not praying. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை. But God needed to talk to her. ஆனால் தேவன் அவர்களோடு பேச வேண்டியதாயிற்று. God made a deep sleep come upon her. ஆகவே தான் தேவன் ஒரு அயர்ந்த நித்திரை அவளுக்கு வரப்பண்ணினார். And he spoke to her. தேவன் அவர்களோடு பேசினார். Job chapter 4 verse 13. யோபு 4ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். It says like this. வசனம் இப்படி சொல்லுகிறது, In disquieting thoughts from the visions of the night, when deep sleep falls on men. மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் ராத்தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது. And there are several other scriptures in the Bible where people had experiences of seeing dreams. இப்படி சொப்பனம் கண்ட பலருடைய அனுபவங்கள் வேதத்தில் இருக்கின்றன. Daniel chapter 2 verse 19. தானியேல் 2ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். Daniel chapter 4 verse 9 and 10. தானியேல் 4 9 10 வசனங்கள். And Daniel chapter 7 verse 2. தானியேல் 7 2ஆம் வசனம். So these are some scriptural references for dreams. இவைகள் எல்லாம் சொப்பனத்துக்கு அடுத்த சில வேத வசன ஆதாரங்கள் ஆகும். But now we need to put a word of caution here. இங்கே ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையையும் வைக்க வேண்டும். Dreams can come through three sources. சொப்பனங்கள் 3 உபாயங்கள் மூலம் வரக்கூடும். One, because of your flesh. ஒன்று, உங்கள் மாம்ச சரீரத்தின் நிமித்தம் சொப்பனம் வரும். Ecclesiastes chapter 5 verse 3. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். Now if you look at the scripture, it describes very clearly. வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாய் சொல்லும். For a dream comes through much activity, and a fool's voice is known by his many words. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். Because of the many busyness of your day, உங்களுடைய நாள் அதிக அலுவல் நிறைந்திருந்தது நிமித்தம், when you are sleeping, நீங்க தூங்கும் போது you will dream things of what happened in the day. பகல் முழுவதும் நடந்த காரியங்கள் உங்களை சொப்பனத்தில் வரும். But the mind is a great editor. ஆனால் மனமோ
editor, படத்தொகுப்பாளர். மனம் ஒரு மிகப்பெரிய It படத்தொகுப்பாளர். will also edit some scenes அது சில காட்சிகளை நன்றாய் தணிக்கை செய்துவிடும். and then insert other scenes தேவையில்லாத மற்ற காட்சிகளை உள் சொருகிவிடும். and create another new picture. அது முற்றிலும் புதிதான ஒரு படத்தை உருவாக்கிவிடும். And to you, you'll pay, oh, these some beautiful dreams. உங்களை பொறுத்த வரைக்கும் ஓ எவ்வளவு அழகான சொப்பனம் இது நினைப்பீங்க. And then you look for some pastors for interpretation of the dream. யார் இந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவான் சில போதகர்களை தேடுவீர்கள். Actually, it came from your flesh. உண்மையில் உங்கள் மாம்சத்திலிருந்து வந்த சொப்பனம் அது. So just brush it away. ஆகவே அதை அப்படியே துடைத்தெறிந்து It விடுங்கள். comes from all the busyness of the day. நாள் முழுவதும் நீங்கள் செய்த அலுவல்கள் நிறைந்து இருந்த திரட்சி நிமித்தம் வந்தது. Second source, இரண்டாவது உபாயம், the devil can show you a dream. பிசாசும் உங்களுக்கு சொப்பனம் காட்ட முடியும். Matthew chapter 13 verse 25. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம். But while men slept, his enemy came and sowed tares among the wheat and went his way. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். And the Lord Jesus explained this enemy as the devil who comes to sow. விதைக்க வருகிற பிசாசாகத்தான் இந்த சத்துருவை ஆண்டவர் இயேசு அடையாளம் காட்டுகிறார். See, when you are sleeping, நீங்க தூங்கி கொண்டிருக்கும் போது the devil comes and put thoughts in you. பிசாசு வந்து உங்களுக்குள் சில எண்ணங்களை திணிக்கிறான். And you begin to dream sometimes lustful dreams. சில நேரங்களிலே இழிவான இச்சை ரோகங்களுக்கு அடுத்த சொப்பனங்களை பார்க்கிறீர்கள். Sometimes evil bad dreams. சில நேரங்களில் மகா மோசமான பொல்லாத அசுத்த காட்சிகள். Sometimes wrong information are shown to you. சில நேரங்களில் தவறான தகவல்கள் உங்களுக்கு Like காண்பிக்கப்படுகின்றன. a danger coming. ஒரு ஆபத்து வருவது போல, Like somebody is going to die. யாரோ சாக போகிறது போல. And what will be the result? அதன் விளைவு என்ன? You will go into a panic mode. நீங்கள் திகில் பிடித்து விடுவீர்கள். See, you need to understand that. நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள That is வேண்டும். why before you go to sleep, அதனால தான் தூங்க போறதுக்கு you முன்னால must sanctify your mind. உங்கள் மனதை பரிசுத்தப்படுத்த வேண்டும். Pray for protection over your mind. உங்கள் மனதின் மேல் பாதுகாப்புக்காய் ஜெபிக்க வேண்டும். That's very important. அது ரொம்ப முக்கியம். Because if you don't pray for protection of your mind, ஏன் உங்கள் மனதின் பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபிக்க தவறிவிட்டால் devil will come and will sow seeds into your mind when you are sleeping. நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிசாசு வந்து உங்கள் மனதுக்குள் விதைகளை விதைப்பான். Third source. மூன்றாவது உபாயம், Now God speaks to us in a vision. தேவன் ஒரு சொப்பனத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். Job chapter 33 யோபு 33ஆம் அதிகாரம் verse 14 to 18. 14 முதல் 18 வரை. Genesis chapter 20 ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் verses 3 to 6. 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். Genesis 46 ஆதியாகமம் 46 verses 2 to 4. 2 முதல் 4 வரை. 1 Kings chapter 3 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் verse 5. 5ஆம் வசனம். Matthew chapter 1 மத்தேயு 1 verse 20 to 23. 20 முதல் 23 வரை. Matthew chapter 2 மத்தேயு 2ஆம் அதிகாரம் verse 12 to 13. 12 முதல் 13. In all these references, இந்த எல்லா வேத வசன ஆதாரங்களிலும் you will find that God spoke to people through dreams. தேவன் சொப்பனங்கள் மூலம் மக்களோடு பேசுவதை பார்க்க முடியும். Now the third kind of a vision. இப்பொழுது ஒரு தரிசனத்தின் மூன்றாவது வகையை பார்ப்போம். First is a spiritual vision. முதலாவது ஆவிக்குரிய தரிசனம். Second is a trance vision. இரண்டாவது ஞான திருஷ்டையாகிய தரிசனம். The third vision மூன்றாவது is தரிசனம் called an open vision. இது திறந்த தரிசனம் எனப்படும். In the open vision, இந்த திறந்த நிலையில் காணும் you தரிசனத்தில் are fully conscious of your physical realm. நீங்கள் முழுவதும் உங்கள் சரீர மண்டலத்தில் விழிப்புணர்வோடு இருப்பீர்கள். And your spiritual eyes are open at the same time. அதே நேரத்தில் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். Which means, அப்படி என்றால், let's say now we are all praying. இப்பொழுது நாம் சொல்கிறோமே, நாம் எல்லாரும் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். And suddenly I say, Lord Jesus is now standing in our midst. திடீரென்று ஜெபத்தின் பொழுது ஆண்டவர் இயேசு நம் நடுவில் நிற்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். And let's suppose you happen to open your eyes at that time. அந்த நேரத்தில் ஒருவேளை நீங்கள் கண் திறக்க நேர்ந்தால், you will suddenly see the Lord Jesus as a Lion of Judah in our midst. நம் நடுவில் ஆண்டவர் இயேசுவை யூத ராஜ சிங்கமாய் நீங்கள் பார்க்கிறீர்கள். You are also seeing all of us at the same time. அதே நேரத்தில் இங்க இருக்கிற மற்ற அனைவரும் நீங்கள் But பார்க்கிறீர்கள். you are also seeing the spiritual vision at the same time. அதே நேரத்தில் இந்த ஆவிக்குரிய தரிசனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். That is called open vision. இதுதான் திறந்த நிலையில் பார்க்கும் You are தரிசனமாகும். seeing a vision with your naked eyes. உங்களுடைய மாம்ச கண்களால் ஒரு தரிசனம் நீங்கள் பார்க்கிறீர்கள்.
Genesis chapter 32, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் verses 24 to 30. 24 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். Exodus 24, யாத்ராகமம் 34 verses 10 to 11. 10 11 வசனங்கள். Numbers chapter 12, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் verse 8. 8ஆம் வசனம். Judges chapter 6, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் verses 11 to 12. 11 12 வசனங்கள். Luke chapter 1, லூக்கா 1ஆம் அதிகாரம் 11 to 12. 11 12 வசனங்கள். Acts chapter 12, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் verses 6 to 11. 6 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். Acts chapter 23, அப்போஸ்தலர் அதிகாரம் 23 verse 11. 11ஆம் வசனம். Acts chapter 27, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் verse 23. 23ஆம் வசனம். So these are the many scriptural references for individuals who had an open vision. தனி நபர்களாய் இருந்து கண் திறந்த நிலையில் தரிசனம் கண்டவர்களை பற்றிய வேதவசன ஆதாரங்கள் இவைகளாகும். So I encourage you to read every incidences, scriptural references very carefully. ஆகவே ஒவ்வொரு சம்பவமும் கொடுக்கப்பட்டிருக்கும் வேத வசன பகுதியை கருத்தாய் கவனமாய் படியுங்கள். And when you read, you should read word by word. நீங்க படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாய் படிக்க Then வேண்டும். you should analyze how the vision came. பின்பு அந்த தரிசனம் எப்படி வெளிப்பட்டது என்பதை பகுத்தாராய வேண்டும். What were they doing when the vision came? அந்த தரிசனம் வந்த பொழுது அவர்கள் என்ன செய்து See, கொண்டிருந்தார்கள்? that is the key. இதுதான் திறவுகோல் என்பதை பாருங்கள். When you read what they did before they got the vision, தரிசனத்தை அடைவதற்கு முன்பு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் படிக்கும்போது then you can use the same key. அப்பொழுது அதே திறவுகோலை நீங்களும் உபயோகிக்கலாம். And you can also do the same thing what they did, and you will get the same result like what they get. அவர்கள் என்ன செய்தார்களோ அதே காரியத்தை நீங்களும் செய்யும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த அதே பலன் உங்களுக்கும் விளைவாய் ஏற்படும். For example, உதாரணத்திற்கு most of them had these experiences normally when they were praying. அதிகமானோர் பொதுவாக இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த அனுபவத்தை அடைந்தார்கள். So that's the key. ஆகவே இதுதான் திறவுகோல். So prayer life, ஆகவே ஜெப ஜீவியம், regular prayer life, தொடர்ந்தேர்ச்சியான சீரான ஜெப ஜீவியம், uninterrupted, தங்கு தடையில்லாத ஜெப ஜீவியம், disciplined, ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஜெப ஜீவியம், regular prayer life. ஒழுங்கான ஜெப ஜீவியம். This is something you should set in your life. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே குறிப்பாய் அமைத்துக் கொள்ள வேண்டும். Look at your schedule உங்களுடைய நிகழ்ச்சி நிரல்களை பாருங்கள். and then set a time. ஒரு நேரத்தை பின்பு குறிங்கள். Okay, every day at this particular time, ஒவ்வொரு நாளும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் I'm going to meet with God. நான் தேவனை சந்திக்க போகிறேன். Once you set something like that, ஒரு முறை இப்படி ஒன்றை நீங்கள் குறித்து விட்டால், and if you do it uninterruptedly, அது தடைபடாமல் நீங்கள் சீராய் செய்வீர்கள் என்று சொன்னால், then God will come and meet with you. தேவனும் வந்து உங்களை சந்திப்பார். There was a wonderful man of God who lived in England called Walter Butler. வால்டர் பியூட்லாக் என்று அழைக்கப்பட்ட ஒரு அருமையான தேவ மனிதர் இங்கிலாந்து நாட்டிலே வாழ்ந்தார். Originally he was from England, but later on he settled down in the US. இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்தான். பிற்பாடு அவர் அமெரிக்காவிலே குடியேறி விட்டார். Excellent teacher of the word of God. தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் தலைசிறந்த ஒரு ஆசிரியர். In one of his book I read his experience. அவருடைய புத்தகங்கள் ஒன்றில் அவருடைய அனுபவத்தை நான் படித்தேன். One day the Lord told him, ஒரு நாள் கர்த்தரிடத்திலே சொன்னார், will you wait on me in the night hours? ராச்சாமங்களிலே நீ என்னிடத்தில் வந்து காத்திருப்பாயா? He agreed. அவர் அதற்கு ஒப்புக்கொண்டார். So every morning at 2 o'clock, ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலை 2 மணி அளவில் he can wash his face, அவர் போய் தன் முகத்தை கழுவுவார், wash his teeth, தன்னுடைய பல் துலக்குவார், have a cup of coffee, ஒரு கப் தேநீர் குடிப்பார். and then he comes and sits on his chair பின்பு வந்து தன்னுடைய நாற்காலியில் உட்காருவார். and he tells the Lord, கர்த்தரை பார்த்து சொல்லுவார், Lord, I have come to keep you company. கர்த்தாவே, உமக்கு நான் இப்பொழுது கூட்டாளியாய் வந்திருக்கிறேன். And from 2 o'clock all the way up to 6 o'clock in the morning, காலை 6 மணி வரை meditating about God, தேவனையே தியானம் பண்ணி கொண்டிருப்பார், and talking to God, தேவனோடு பேசிக் கொண்டிருப்பார், worshiping God. தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பார். He did this every day ஒவ்வொரு நாளும் இதை அவர் செய்தார். for one whole year. ஒரு முழு வருஷமும் இப்படி During செய்தார். the whole year he had no experiences. அந்த ஒரு வருஷம் முழுவதும் அவருக்கு எந்த ஒரு விசேஷ அனுபவமும் கிடைக்கல. He never saw any visions, எந்த தரிசனமும் அவர் பார்க்கல, no dreams, எந்த சொப்பனமும் பார்க்கல, no trance, எந்த ஞான திருஷ்டியும் அடையல, nothing. ஒன்றுமில்லை. But he did it obediently in a disciplined manner for one whole year. ஆனால் ஒரு முழு ஆண்டும் கீழ்ப்படிதல் உள்ளவராய்
ஒரே சீராய் அதை செய்து வந்தார். uninterrupted. தடையில்லாமல் பார்த்து கொண்டார். At the end of 1 year, ஓராண்டின் முடிவிலே one day, ஒரு நாள், as usual, when he got and he sat down on his chair, வழக்கம் போல் அவர் எழுந்து போய் தன் நாற்காலியில் உட்கார்ந்த போது, just as he said, அவர் உட்கார்ந்த போது, Lord, I have come to keep you company. ஆண்டவரே உங்க கூட நான் இருக்க வந்திருக்கிறேன். As he was about to say that, அவர் அப்படி சொல்ல இருந்த நேரத்தில் he felt the door of his bedroom was opened. அவருடைய படுக்கை அறையின் கதவு திறக்கப்படுகிறதை Now உணர்ந்தார். he's wide awake இப்பொழுது அவர் கண் நன்றாக திறந்து விட்டது. and he's looking, அவர் அப்படியே பார்க்கிறார். and the Lord Jesus walked in, ஆண்டவர் இயேசு உள்ளே நடந்து வந்தார். closed the door, அவர் கதவை பூட்டினார். came straight to him, நேராக அவரிடத்தில் வந்து sat before him where there was a chair for the Lord. அவருக்கு முன்பாக கர்த்தருக்கென்றிருந்த நாற்காலியிலே உட்கார்ந்தார். Because every day for 1 year, this brother will also put a chair for the Lord. ஏனென்றால் ஒரு முழு வருஷமும் அந்த சகோதரன் தனக்கு முன்பாக கர்த்தருக்கும் என்று ஒரு நாற்காலியை போட்டிருப்பார். If the Lord comes, கர்த்தர் வருவாரானால் where will he sit? அவர் எங்க உட்காருவார்? On the floor. தரையிலே உட்கார வைக்கிறது. You are sitting on the chair, he sits on the floor. நீங்க நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவரை கீழே தரையிலே உட்கார வைக்கிறது. Amen? ஆமென். Amen or no amen? ஆமாமேனா No இல்லையா? amen. So you must put a chair for the Lord. ஆகவே நீங்கள் கர்த்தருக்கும் ஒரு நல்ல நாற்காலியை நேர்த்தியாய் போட வேண்டும். Yes, amen? ஆமாமேன். One chair for you, one chair for the Lord. உங்களுக்கு ஒரு நாற்காலி, கர்த்தருக்கு ஒரு நாற்காலி. He did this every day for 1 year. ஒரு முழு வருஷமும் தினந்தோறும் அவர் இதை சீராக செய்தார். So the Lord came, ஆகவே கர்த்தர் வந்தார், sat on the chair, அந்த நாற்காலியில் உட்கார்ந்தார். and he told him, அவரிடத்தில் சொன்னார், Walter, வால்டர், you have been faithfully seeking me for 1 whole year. ஒரு முழு வருஷமும் உண்மையாய் நீ என்னை தேடினாய். From today onwards, ஆகவே இன்று முதல் you will see me all the time. நீ எந்நேரமும் என்னை பார்த்து கொண்டே இருப்பாய். Wherever you go, நீ எங்கு போனாலும் I will come with you. உன்னோடு கூட நான் வருவேன். And your eyes will see me. உன் கண்கள் என்னை காணும். From that day onwards, அன்று முதல் he always saw the Lord when he is praying. அவர் எப்பொழுது ஜெபித்தாலும் கர்த்தரை பார்ப்பார். See, the Bible says, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, if you diligently seek the Lord, நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடினால் you will surely find him. நீங்கள் மெய்யாகவே அவரை If காண்பீர்கள். you seek him early, அதிகாலையில் நீங்கள் அவரை தேடினால் you shall find him. நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். Amen. ஆமென். So, this is what we must do. இதைத்தான் நாமும் செய்ய But வேண்டும். why we are also seeking, you may say. நீங்க சொல்லலாம், நாங்களும் தானே அவரை தேடுகிறோம், But why we can't see? ஆனால் ஏன் எங்களால் பார்க்க முடியவில்லை? Can you last this one entire year? ஒரு முழு ஆண்டும் இப்படி உங்களால் செய்ய முடியுமா? No. இல்ல, முடியாது. Can you sacrifice your sleep? உங்க தூக்கத்தை உங்களால தியாகம் பண்ண முடியுமா? No. இல்ல, முடியல. See, this is our problem. இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. பாருங்க, We want something deep, ஆழமான ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்று கேட்கிறோம், but we are not willing to pay the price. ஆனால் கிரயம் செலுத்த மனதில்லை. You must be willing to pay the price. கிரயம் செலுத்த மனதிருக்க வேண்டும். For example, உதாரணத்திற்கு, there are many of our other staffs who want to join in this prayer. இந்த ஜெபத்திலே இன்னும் நம்முடைய அநேக பல அலுவலர்கள் சேர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள். But I told them, ஆனால் நான் அவரிடத்தில் சொல்லிவிட்டேன், work should not be in